ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நான் எப்போவுமே கேமரா முன்னாடி வர்றது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு சில விஷயங்கள்னால இப்போ கண்டினியூவாக நான் ஒரு சில வீடியோஸ் போடுறேன். அது டவுட்ஸ்லாம் இருக்கும். அவங்க யார் என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வருவா. இஹானா, அவள் நம்ம வீட்டு எதிர்த்த வீட்டு பாப்பா தான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆஃபீஸ் போகிறதுனால அவள் இங்கே மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பாள். அவள் நமக்கு ஒரு டிஸ்டர்பும் கிடையாது. அவள் ரொம்ப க்யூட் பேபி, நம்ம சொல்கிறதை கேட்பா. அதனால் அவளோட வீடியோஸ் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங்ஸ் பண்ணுறதுனால ஸ்டிச்சிங்ஸ் வீடியோ போடுவேன். நம்மளோட ஸ்ட்ரீட் டாக் பாருங்கள், அது குட்டியிலேருந்து நான் வளர்க்குறேன். அதனால் ஸ்ட்ரீட் டாகோட வீடியோஸ் வரும். அது அப்புறம் நம்ம காக்டெயில் வளர்க்குறோங்க. எங்ககிட்ட நிறைய காக்டெயில்ஸ், லவ் பேர்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதனால் லவ் பேர்ட்ஸ் வீடியோவும் காக்டெயில் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக நான் அந்த வீடியோஸும் போடுவேன். எல்லாம் இப்போ நான் ஒரு லேடியை காமிச்சு, அவங்க பேர் பிரியா, அவங்களோட வீடியோஸ் கொஞ்சம் போடுறேன். ஒரு 2-3 நாளாக கண்டினியூஸாக அவங்க வீடியோஸ் தான் போடுறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் நாங்கள் மடிப்பக்கத்தில் இருக்கோம். குபேரன் நகர் 9th ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் வந்து விஜயநகர் டெய்லி போயிட்டு என் ஹஸ்பண்டை வந்து கேபுக்காக ட்ராப் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் அந்த பக்கம் போகிறப்ப எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ ஸ்கூலுக்கு அந்த பக்கம் போகிற வேலை கிடையாது. அதனால் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு நான் 7:30 8க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு நான் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு சஞ்சுவை ரெடி பண்ணுவேன். வர வழியில் இவங்கள நான் பார்ப்பேன். அவங்க வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. இருந்தாலும் பார்ப்பேன். ஆனால் ஒரு நாள் நிறுத்தி என்ன பேசினாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. தாத்தாவும் பக்கத்துலேயே இருந்தார். அது அவரோட அப்பாவாம். 2 பேரும் நல்லா பேசினாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக தான் இருந்தது. நல்லா பேசணும். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போனால் திடீர்னு பார்த்தா ஃபோன் எடுத்தாங்க. கீதம்க்கு போயிட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஐஸ்கிரீமு, ஜூஸு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்ன சாப்பிடு சாப்பிடு, நான் யார் வீட்டுக்கும் எங்கே போனாலும் சீக்கிரத்தில் சாப்பிடவே மாட்டேன். அவங்க என்னை விடவே இல்லை. சாப்பிட வச்சு அனுப்பி விட்டாங்க. இஹானாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்புறம் இஹானாவும் நல்லா அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. போன ஃப்ரைடே வந்து ஆடி வெள்ளிக்கு நான் அதே மாதிரி அந்த ரூட்டாக வரப்போ அந்த தாத்தா நின்று இருந்தார். என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு நான் கிளம்ப பார்த்தேன். வெள்ளிக்கிழமை அதுவும் வந்திருக்கம்மா, நீ வந்து கொஞ்சம் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு போயிடு மாடிக்கு வந்து அப்படின்னு சொல்லி மாடிக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு போனோம். ஐயோ அக்கா வந்திருக்காங்க, சாரி தான் கொடுக்கணும், இந்த சாரி தான் கொடுக்கணும். அவங்க ஒரு நிறைய சாரி எல்லாருக்கும் கொடுக்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நல்ல சாரியாக எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கீதமில் சாப்பாடு ஆர்டர் போடுறேன், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சஞ்சுவை நான் அனுப்பணும், நான் இன்னும் எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா சனி ஞாயிறு நான் பார்க்கல. திங்கக்கிழமை நல்லா இருந்தாங்க. காலையில் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்தேன். நல்லா பேசுனாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தேன் நான். புதன்கிழமை நேற்று செவ்வாய்க்கிழமை பார்க்கல, அவங்க கீழே இறங்கலையாம். நான் புதன்கிழமை நேற்று தாங்க. நேற்று வந்து நான் அந்த ரூட்டாக வரேன். ரோட்டில் இப்படின்னு கையை மறைக்கிறாங்க. கையை மறைச்சிட்டு வண்டியை கெட்டியமாக பிடிச்சிட்டாங்க பார்த்தோன்னே. ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. வண்டியை கெட்டியமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வண்டி சாவியை கொடு, நான் வண்டி ஓட்ட போகிறேன், இல்லைன்னா நான் வண்டியில் ஏறி உட்காரேன்னு நைட்டியெல்லாம் ஃபுல்லாக தூக்குறாங்க 2 பக்கம் கால் போகிறதுக்கு. ஐயா அந்த மாதிரிலாம் ரோட்டில் பண்ணாதீங்க, வேணாம், அது உங்களால் முடியாது, முடிஞ்சால் ஒன் சைடில் உட்காருங்கன்னா அவங்க உட்கார பார்த்து என்ன கீழே தள்ள பார்த்துட்டாங்க. அவங்க வெயிட்டுக்கு அவங்களுக்கு இடமே பத்தலை சீட்டு. என்ன கீழே தள்ள பார்த்துட்டாங்க. சரி குடு நானே வண்டியை ஓட்டிக்கிறேன்னு வண்டியை ரேஸ் பண்ண பார்க்குறாங்க. வண்டி கொஞ்சம் ரேஸே ஆகிடுச்சு. நான் வண்டிக்குள்ளேயே இருக்கேன், இறங்கவே இல்லை இவ்வளோ விஷயத்துக்கும். அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வேறு வருது. நான் சொல்லிட்டேன் பஸ்ஸு வேறு வருது, இல்லை இல்லை நம்ம 2 பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடு, எனக்கு எனக்கு வந்து நீ இந்த மாதிரிலாம் போவாத, நீ இரு வண்டியை பிடிச்சிக்கிறேன், இரு உன்னை வண்டியை பிடிச்சிக்கிறேன்னு வண்டியை பிடிச்சாங்க. இருங்க நான் வண்டி வருது, பஸ்ஸு வருது, நான் ஓரமாக போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி ரேஸ் பயங்கரமாக பண்ணி, ஏன்னா அவங்கக்கிட்ட வண்டியோ ஃபோனோ கிடச்சிதுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்துட்டு தாத்தாக்கு ஃபோன் அடித்தேன். அடித்தா அவர் சொல்கிறாரு 3 மணிலேருந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனையா, எனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் பார்த்தா 3 மணிக்கா போலீஸ்லாம் வந்துட்டாங்களாம். வந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரே பிரச்சனை பண்ணுறேன், என்ன பண்ணுறது அப்படி. அப்போ ஏன் நீங்கள் வெளியில் விட்டுருக்கீங்க, மேலே கூட்டிகிட்டு போனா அவளை கூப்பிட முடியாதுமா, மேலே நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணினா அவங்க வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க, அப்போ நீங்களே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இது நம்ம பப்ளிக் தான் பண்ணணும், பண்ணால் அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. தாத்தா கிட்ட நிறைய பணம் இருக்குது, ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் அவங்க. இருந்தாலும் ஒரே பொண்ணு இப்படி இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணத்துக்கு எந்த பிரச்சனையும் குறை கிடையாது.
அவங்க வந்து வயசாயிடுச்சு, தாத்தாக்கு 86 வயசு. அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க அம்மாவோட கூட பிறந்த சித்தி தான் இருக்காங்களாம். அம்மா கிடையாது அவங்களுக்கு. சரின்னு அவங்க வந்து சொன்னாரு. நான் அப்புறமா அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த டாக்டர் பேசுனாங்க. அட்ரஸ்லாம் கேட்டாங்க. அவளாம்மா ஏதோ மாத்திரை சாப்பிடாதனால அப்படி ஆயிட்டுருக்கா. நான் அவங்க சித்திக்கிட்ட பேசுறேன். பேசிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு கட் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் தாத்தா திரும்பவும் கால் பண்ணாரு. "நீ ரொம்ப நன்றிம்மா. நீ தான் கால் பண்ணன்னு." அவங்க வந்தாங்க. வந்து கூட்டிட்டு அவங்க சித்தி கூட பேசிட்டு ஒரு கார் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணோம். கூட்டிட்டு போயிட்டாங்க. "நீ அவள பார்த்து ஏம்மா பயந்து ஓடுன?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? அவங்க இருக்கறதுக்கு நான் பயந்து ஓடி தான் ஆகணும். அவங்க அவ்ளோ வெயிட்டா புடிச்சுக்கிறாங்க. வண்டிய ரேஸ் பண்றாங்க. அந்த மாரிலாம் பண்றப்போ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மாடிக்கு வந்து அவர போய் பேசிட்டு வரலான்னா கூட அவங்க என்ன விட மாட்டாங்க. எனக்கு இதோட அவங்கள பார்த்தாவே பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா நார்மலா இருக்கிறப்போ குழந்தை மாரி இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாரி. எனக்கு ரொம்ப பிடிச்சுது அவங்கள. ஆனா இப்போ அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறாங்க. பார்த்துட்டு நான் எப்படியாப்பா இவங்க கிட்டேருந்து இன்னைக்கு தப்பிச்சு வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நேத்து எனக்கு. அதுக்கப்புறமா நான் நேத்து தாத்தா வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணாங்களாம். வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அதனால தான் நான் அவங்களோட வீடியோஸ்லாம் கன்டினியூஸா சாரி குடுத்த வீடியோவும் போட்டேன். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ட வீடியோவும் போட்டேன். ஏன்னா, அவங்க கொஞ்சம் இந்த மாரி இருந்தாலும் இவ்ளோ அழகா பண்றாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையா இருந்தது. ஆனா, இப்ப அவ்வளவும் அவங்க இவ்ளோ மோசமாயிட்டு இருக்காங்க. ஆனா சரியாயிடுவாங்க. "நீ அவங்கள வந்து வெறுக்காதம்மா. நீ வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணு. எனக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. நீ சொன்னா அவ கேட்பா." அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தாத்தா. சரி நாமளும் என்னால முடிஞ்ச முயற்சி பண்ணலாம். ஏதாவது ஐடியா இருந்தா நீங்களும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பத்தி நான் கொஞ்சம் வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க் யூ.